சிவகிரி நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ வந்துங்க, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தவிர்க்க முடியாமலோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ எங்கள் பொண்ணூருக்கு உரம்புரைக்கு போனோம். நானும் என்னுடைய மனைவியும் குஜராத் ஒரிசா மாநிலத்தில் இருந்தாங்க. ஒரிசா மாநிலத்தில் ராயக்கடா மாவட்டம் டிகிரி அப்படிங்கிற ஒரு குக்கிராமம். அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டால், மொத்த ஊரினுடைய அளவே நம்ம சிவகிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லை மாகாளியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ரோடு தான் மொத்த ஊரே. இந்த அளவு கூட ரெண்டு பக்கம் இருக்கிற ஊருக்கு வீடுகள் இருக்காது. அவ்வளோ சின்ன வீடு, சின்ன கிராமம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குளிர்ந்த பிரதேசம், மலை சார்ந்த பகுதி, நல்ல கிளைமேட், நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல எங்கள் பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளைங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக எல்என்டியில் இருக்கிறனால அந்த ஊரில் போஸ்டிங் போட்டு அங்கே இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் இந்த மாதிரி போய் சேர்ந்துட்டோமா, ஊரடங்கு சொல்ல முடியாது, நாடடங்குன்னே சொல்லலாம். நாடே அடங்கிடுச்சுல்ல, எல்லாம் ரயில் ஃப்ளைட்டில் நிறுத்துறதுனால எங்களால் வந்து ஒரு 120 நாட்கள் அங்கே பொண்ணு வீட்லேயே இருந்தோம். அது எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா கட்டி கொடுத்த பொண்ணு வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தால் மாப்பிள்ளை கூட பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா. அதை நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம், அனுபவித்தோம். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரு வாரம் 10 நாளில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம வெளியுறவு தொடர்பே இல்லாமல் போச்சுல்ல. நம்ம ஊர் மக்களோட தொடர்பு பேசுறது, அதை வந்து நாங்கள் அனுபவித்தோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் முகத்தை பார்க்கறது, குறைந்தபட்சம் குரலையாவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இருந்த வாட்ஸ்அப் குரூப்பில், அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப நாங்கள் செயல்பாடுகள் நிறுத்துறதில்ல, குரூப் தான் மாறும், பேர் மாற்றிக்கிறது, அவ்வளோதான ஒழிய அதே நண்பர்கள் அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெருகிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட குரல்களை எல்லாம் பேசி முடிச்சிட்டோமா. அப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறமா ஒன்றும் செய்தி இல்லை, ஏன்னா யாருடைய நடமாட்டம் இல்லை, அவங்க வீட்டு விஷயத்தை பேசி முடிச்சாச்சு. அப்போ அந்த குழுலேருந்து ஒரு 50 பேர் 40 பேர் சேர்ந்து, சரி அவங்களுடைய சொந்த அமைப்புகள் சார்ந்து பேசலாம். எந்த அமைப்பில் நீங்கள் இருந்தீங்க, அது எப்படி உங்களை வளர்த்தது, இப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்து, நான் அந்த இலக்கிய வட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். நண்பர்கள் இலக்கிய வட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தப்போ என்னவா மாறிடுச்சுன்னா, அது நம்மளை எரியாமலே நம்மளோட சுயசரிதை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதோட மறந்துச்சு, முடிஞ்சா. இப்போ இந்த வாரத்தில் நான் வந்து சும்மா நம்ம செல்லை வந்து இந்த கூகுள் டிரைவ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் தேடி பார்த்தப்போ அன்னைக்கு செய்த பதிவுகள்லாம் இருக்குதுங்க. அப்புறம் என்னுடைய இது போட்டு கேட்குறப்ப எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ இதை கூட நாம் இந்த சிவகிரி நியூஸுக்கு பயன்படுத்தலாமே, நம்ம வந்து சிவகிரி வரலாறு அப்படிங்கிற மாதிரியான தலைப்பில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஏன் நாம் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நானே 2-3 தடவை கேட்டு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு பொருத்தமாக இருந்ததுனால இதை நான் உங்களுக்காக பதிவேற்றம் செய்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது மூலமாக ஏதாச்சும் ஒரு செய்தி யாருக்காவது போய் சேர்ந்து இதை வந்து எதிர்காலத்தில் யாராச்சும் புத்தகமாகவோ ஆவணமாகவோ எழுதினாங்கன்னா இதில் இருக்கிற தகவல் கூட பயன்படும் அப்படிங்கிறதான் நோக்குங்க. அதனால தான் நம்ம யூடியூப் மூலமாக சேகரித்து வைக்கிறோம். ஏதேனும் வந்து நாளைக்கு எழுத்தாற்றல் படைப்பாற்றல் மிகுந்த வல்லுநர்கள் வந்து இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, இந்த சிவகிரி வரலாறுங்கிற பேர்லேயே எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேருதவியாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண செயல்பாடாக உங்கள் முன் படைக்கிறோம். நன்றி. சிவகிரி ரேடியோவிற்காக முருகபூபதி. நண்பர்கள் இலக்கிய வட்டம் அப்படிங்கிறதுங்க சிவகிரியில் வந்து பல பேர்த்துடைய வளர்ச்சிக்கு மையமான ஒரு அமைப்பாகவும் எல்லாத்தையும் உயர்த்தி விடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்ததுங்க. இது தோன்றிய காலம் வந்து 1985 அல்லது 86 நினைக்கிறேன். சரியான ஆண்டு நினைவில்லை. எங்கள் அப்பா தவறுனது வந்து 84. அதுலேருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே இந்த அமைப்பு தொடங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தொடக்கத்துக்கு முன்னாடி, இது உருவாகிறதுக்கு முன்னாடியே சிவகிரியில் வந்து இப்போ மார்க்கெட்டு காவல் நிலையம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி ஒரு கிணத்து மேடு இருக்குது. அப்போல்லாம் அதில் வந்து தண்ணியெலாம் வரும். நிறைய பேர் வந்து குடத்துலேருந்து எடுத்துக்குவாங்க, குடத்தில் போட்டு சேர்ந்த முடியும். 2 பக்கம் ஒரு முக்கோணமான இது போட்டிருப்பாங்க, ஒரு இதுலேயும் ஒரு தண்ணி சேர்ந்துற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பகுதியில் வந்து நாங்கள் உட்காந்துக்குவோம். யாரும் அப்போல்லாம் வரமாட்டாங்க, 6 மணி 7 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்களே சாயந்தரத்தில். அதில் கூடக்கூடிய நபர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் குறைவான நண்பர்கள். நிரந்தர உறுப்பினருங்கிறது நானும் வெளிகிரி சாரும் நிரந்தர உறுப்பினர். ஏன்னா அந்த கிணத்து மேட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் எங்கள் 2 பேர்த்தோட வீடு.
அதனால் நாங்கள் வந்து எப்பவுமே நிரந்தர உறுப்பினராக இருப்போம். மற்ற நண்பர்கள்லாம் வந்து 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த மாதிரி நேரம் போகிறதே தெரியாது. சபை கலையிறப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். இதில் விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லோரும் பட்டதாரிகள் இல்லையா, அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ படத்தை ரிலீஸ் ஆன படம், என்ன செய்தி, நாட்டு நடப்பு, ஒட்டுமொத்த எனக்கு வந்து ஒரு பெரிய கண் திறப்பாக இருந்தது இந்த கிணத்துமேடு தான். அந்த கிணத்துமேட்டில் உருவான நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் எல்லோரும் பட்டதாரிகள்ங்கிற காட்டிலும் வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்லலாம். அதில் ஒருத்தர் 2 பேர் ரமணி சார் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. மற்றவெல்லாம் வந்து வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தாங்க. அவங்கள உயர்கல்வி படிக்கிறவங்களாக இருந்தாங்க. நிரந்தர உறுப்பினர்னு சொல்லி நாங்கள் 2 பேர் இருப்போம். மற்றபடி எல்லாமே அவங்க தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் யாரெல்லாம் வருவான்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்ம தேவி பாரதி வருவாங்க, ஜீவா தங்கவேலு, நம்ம ரமணி சாரு, எழிலரசு, டேவிட் சுகுமார் சாரு, வெள்ளிங்கிரி சாதாக்களையும் சொல்லியாச்சு. இது இல்லாமல் நம்ம சின்னிம்பாலத்துலேருந்து ஒருத்தர் வருவார், அவரும் பட்டதாரி தான். இந்த மாதிரி பல்வேறு நண்பர்கள் அப்பப்போ சந்திக்கிற எங்களுக்கு சந்திக்கிற மாதிரி தான். யாருக்காவது ஏதாவது என்கொயரி வேணும்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். எந்த சம்மந்தமான விஷயங்கள் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து, எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து அனுமதிச்சுது இந்த குழுவோட சேர்றதுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை எங்கள் அம்மா அதுக்கு அனுமதிக்காமல் இருந்தால் நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சியை சிதைஞ்சு போயிருக்கோம். ஏன் அது அனுமதிச்சாங்கன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த குரூப்பில் சேர்ந்துக்கிற ஆளுங்க யாருமே தப்பான ஆளுங்க இல்லை, நல்ல குடும்பத்து பசங்க. இவன் நம்ம பையன் இவன் கூட சேர்றதுனால எந்த பாதிப்பும் வந்துடாதுங்கிற அடிப்படையில் எங்கள் அம்மா அனுமதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அனுமதிக்கப்பட்டதனுடைய விளைவாக அந்த 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 குரூப்பே அப்படியே இலக்கிய வட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த இலக்கிய வட்டத்துக்கு தூண்டுகோலாக யாராவது இருந்தாங்கன்னா கூட எனக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒரு நாள் எஸ்கே கார்த்திகேயன் ஐயா தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம், வெள்ளிங்கிரி வீட்டில் தான் கூட்டம், தேய்பாதியில் வராரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இதை போய் அப்படியே ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணோம். அப்போ வந்து நம்ம நிறைய செயல்களை செஞ்சோம். கையெழுத்து பிரதி ஒன்று நடத்தினோம், அறிவியல் இயக்கத்திலேருந்து வேலை செஞ்சாங்க. நமக்கு அதில் வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம அந்த டீமில் இருந்து அத்தனை பேர் போய் வேலை செய்வாங்க. இப்படி படிப்படியாக அந்த இலக்கிய மீட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்து அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மாதம் ஒரு முறை சந்திக்கணும், நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் பத்தாது, மற்ற ஆட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குன்னு மேடையோ அல்லது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, பஸ் ஸ்டாண்டில் பொது விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே எல்லோரும் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து தரையில் உட்காந்துக்கிறது, சாதாரணமாக தரையில் ரவுண்டாக உட்காந்துக்கிறது, அதுதான் இலக்கிய வட்டம். இந்த வட்டத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஆண்டான் அடிமையுமா இருக்கக்கூடாது, மேடைனா ஒருத்தர் இருப்பார், மற்றவங்களாம் பார்வையாளராக இருப்பாங்க. அப்போ அந்த யார் பேசுகிறாரோ அவருக்கு வந்து அதிகார பலமும் அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாவோ இல்லை மற்ற விஷயமா வந்துடும், மற்றவங்கெல்லாம் கேட்குறவங்களாகவும் அவர் சொல்கிறவராகவும் ஆயிரும். நம்ம அமைப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமாக, நீங்களும் நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்கள் பேசுகிறது நாங்கள் கேட்டுக்கலாம். அப்போ எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதத்துவ அடிப்படையில் எல்லோரும் சமமாக பாவிக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் எப்போவுமே ரவுண்டாக உட்காந்துக்கிறோம். அப்போ ரவுண்டுங்கிறது என்னென்னா, அந்த கூட தொகுத்து வழங்குறதுக்காக மட்டும் ஒருத்தர் இருப்பார் ஒழிய தலைமை அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது. ஏ பேசி முடிஞ்சோன்னா பி பேசுவார், பி பேசி முடிஞ்சால் சி பேசுவார். இதில் வந்து சந்தேகம் வந்து அவங்க நடுவில் குறுக்கிட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு இதை பற்றிலாம் தெரியல. இன்றைக்கி அதை பற்றி பார்த்தோம்னா இன்றைக்கி இளைஞர்கள்லாம் அதை தெரியுமான்னு தெரில. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த டீனேஜ் காலத்தில் இது நமக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனாக இருந்ததுங்க. நண்பர்களுக்கு வட்டங்கிறதுங்க, ஒரு 16-17 வயசு இருக்கிற எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண் திறப்பாக, ஐ ஓப்பனராக இருந்துருங்க. இந்த கண் திறப்பு வந்து யார் பயன்படுத்திட்டாங்களோ இல்லையோ எனக்கு மிகுந்த அளவில் பயன்படுது. நம்ம ஒன்றும் திட்டமிடலை, ஆனால் நம்ம விகல்பம் இல்லாமல் அது கூடவே இருந்துக்கிட்டு இருந்தது, கிடைத்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உபயோகமாக இருந்தது. இப்போ அந்த அடிப்படையில் நான் அதை என்னால் மேற்கொண்டு படிக்க முடிஞ்சுது. படிக்கிறதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே பட்டதாரிகளாக இருக்கிறனால அவங்களுக்குள்ளே நிறைய பேசிக்குவாங்க. அது வந்து எனக்கு காலேஜ் மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு டியூஷன் வேணுமில்ல ஒருத்தர், அதுக்கு வந்து வெள்ளிங்கிரி சார். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பிஏ, எம்காம், எம்பிஏ, பிகாம் இந்த மாதிரிலாம் பேசிக்குவாங்க அவங்க. எனக்கு அதனுடைய அர்த்தம்லாம் தெரியாது.
நான் திரும்பி வரும்போதோ அல்லது நம்ம அடுத்த நாளோ சார்கிட்ட கேட்பேன், வெளியே சார்கிட்ட, சார் பிஏன்னு என்னங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அது எப்படிங்க சார் படிக்கிறது, +2 படிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவார். அந்த அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு விளக்க உரை எழுதுறது, கோனார் தமிழ் உரை எழுதுறது நம்ம ஐயா தான். அப்படி இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் தான் நம்ம இந்த நண்பர்களாக வச்சுக்கிட்டு இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கு யார் தூண்டுகோலாக இருந்தாங்க, என்ன பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அது ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம அந்த அமைப்பில் இருந்தோம், தொடர்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் எதையுமே விடாமல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாதம் ஒரு முறை நம்ம நிலவு கூட்டம் போடுறது அப்படிங்கிற அடிப்படையில் மாதந்தோறும் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி, அதுக்கெல்லாம் என்னங்க தலைப்பு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் படித்த புத்தகத்தை பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசலாம், உங்கள் விவசாய தொழில், தறி ஓட்டு விஷயம், உங்கள் இந்த ஒரு வாரத்துடைய சமூக தொடர்பு, நீங்கள் ஏதாவது இப்போ கல்யாணத்துக்கு போனீங்களா இல்லை பெரிய காரியத்துக்கு போனீங்களா, அதை பற்றின செய்திகளை நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் இல்லாமல் பேசலாம். அப்போ ஒருவர் பேசுவார், மற்றவங்க கேட்பாங்க. மற்றவங்கன்னா யாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடிச்சு, ஏறக்குறைய 50 பேர் 100 பேர் வர அளவுக்கு ஆயிடுச்சுங்க கூட்டம். அப்போ மற்றவங்களாம் பார்வையாளராக இருப்பாங்க. அதில் அடுத்தவங்க ஏதாச்சும் பேசணும், குறுக்கிட்டு பேசினாலும் மனமதி உண்டு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்த கூட்ட முடிவுகளை நாங்கள் அந்த அந்த வாரத்தில் ஏதாவது திரைப்படங்கள் திரையிட்டாங்கன்னா சிவகிரியில், அதை பற்றின விமர்சன கூட்டமாக கூட நாங்கள் வச்சுருவோம். அந்த படம் கொஞ்சம் சிறந்த படமாக இருந்தது, நம்ம கொள்கையோட ஒத்து போகக்கூடிய படமையாக இருக்குது, அல்லது தொழில்நுட்ப ரீதியாக நம்மளோட சம்மந்தம் இருக்கிற படமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதமே அந்த இலக்கிய வடத்து கூட்டத்தில் அந்த தலைப்பு வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட வச்சு தலைப்பு தான் தேவர் மகன் படங்க. தேவர் மகன் படம் அங்கே ஒரு 10 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அதாவது இந்த கூட்டத்தை முடிஞ்சப்பவும் 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் அதை வச்சுக்குவோம். ஏன்னா இந்த கூட்டத்தை கேட்டு போய் அந்த 10 விமர்சனங்கள்லாம் கேட்டு போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு படத்தில் தான் நம்ம மறைந்த விஎஸ்ஆர் ஐயாலாம் வந்தாங்க. அப்போ நான் அந்த கூட்டத்தில் பேசுனது அதனுடைய திரைக்கதை, கேமராவுடைய கோணங்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 டெக்னிக்கலான விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், என்னடா தம்பி இப்படி தறி ஓட்டிகிட்டு இருக்கிறாலும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, எப்படி உனக்குலாம் புரியுது அப்படின்னாரு. அப்புறம் ஐயா இந்த மாதிரி நாங்கள் கெண்டமெட்டில் நிறைய உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க கூட சேர்ந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், எந்த வகையில் பார்க்கணும், விமர்சன கண்ணோட்டத்தை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு இப்போ தெரிய வந்ததுங்கய்யா. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் நீங்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்னு சொல்லிட்டு இருக்கிற அல்லது மிகப்பெரிய மேடைகளும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அத்தனை பேரும் எங்கள் இலக்கிய வடத்து கூட்டுக்கு வந்திருக்காங்க, சாதாரண மண் தரையில் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அவங்க மூலமாக கற்றுக்கிட்ட நிறைய பாடங்கள் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருங்க. இதில் அன்னைக்கு இலக்கிய வடத்தில் இருக்கிற அத்தனை ஆட்களும் இன்றைக்கி மிகப்பெரிய உயரமான இடத்துல ஊருக்கு ஒரு வழிகாட்டியாக, ஊரே மெச்சக்கூடிய வகையில் ஒவ்வொரு பகுதியில் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் அந்த வெவ்வேறு தொழில் காரணமாக மற்றவங்களாம் அங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. அதன் பிறகு கூட நாங்கள் மைக் செட்டிலாம் கட்டிலாம் கூட நிகழ்ச்சி நடத்தணும், அரங்கக்கூட்டம் நடத்திக்கிறோம், ஓவிய கண்காட்சி நடத்திக்கிறோம். அப்புறம் இதையொட்டி நம்ம ஈரோடு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய கூட்டங்களில் நாங்கள் போயிடுவோம். எதாக இருந்தாலும் எங்களுக்கு அழைப்பு வரும், ஒரு போஸ்ட் கார்டு வந்துடும், அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பு. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. நிறைய அமைப்புகளில் நம்முடைய பங்களிப்புகள் யாராவது ஒருத்தர் செலுத்திக்கிட்டு தான் இருக்கோம். எந்த விதமான இதில் உலக திரைப்பட விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறோம். பல்வேறு செயல்பாடுகளும் அங்கீகாரங்களும் நமக்கு கிடச்சிக்குதுங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு குடிசைன்னு சொல்லி ஒரு திரைப்பட அமைப்பு ஏற்படுத்தணும். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்ட் ஃபிலிம்லாம் பார்க்குறக்கு ஒரு அற்புதமான அரங்கமாக அது இருந்தது. குடிசை திரைப்பட அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கணுங்க. குடிசை திரைப்பட அமைப்புனா என்ன? சினிமா எடுக்கிறாங்க, தேட்டரில் போய் பார்க்குறோம், காசு கொடுக்குறோம், பிடிச்சா பார்க்குறோம், பிடிக்கலனா வந்துடுறோம். அல்லது அது விமர்சனம்லாம் ஆனந்த விடலில் வரும், குமுதத்தில் வரும், மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம். சரி, இந்த திரைப்பட அமைப்புனா என்னங்க அப்படின்னா எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அது நம்ம இந்திரா காந்தி இருந்தப்போ ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது படைப்பாளியும் பார்வையாளனும் நடுவில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இணைந்து கொள்வது, ஒரு இதயத்திலிருந்து ஒரு இன்னொரு இதயம், ஹார்ட் டு ஹார்ட். அப்போது சென்சாரோ மற்ற விஷயங்களோ எதுவுமே இல்லாமல் சமுதாயத்தில் முக்கியமான நபர்கள் மட்டும் பார்க்குற மாதிரி, அதாவது மெச்சூர்டு பர்சன்ஸ் அவங்க எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதி கலவரத்தை அப்படியே படமாக எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உணர்ச்சி வசப்பட்டு இங்கே இந்த ஊருக்குள்ளே கலவரம் வந்துடக்கூடாது. அப்போ அதை ஒரு காட்சியாக அல்லது அதனுடைய சம்பவங்களாக அதை பற்றின பாடம் கற்றுக்கிற விஷயமாக மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரியான
சமுதாயத்தில் மன ரீதியாக உயர்ந்த மனிதர்களை மட்டும் கொண்ட ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு ஊர்லேயும் அமைச்சுக்கிறது, சின்ன சின்ன குழுவா. இப்போ இந்த குழுவுக்கு என்னென்னா டெல்லியிலேருந்து படப்பெட்டி வரும். அந்த படப்பெட்டி வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிற திரைப்பட அமைப்புக்கு அந்த பெட்டி வருது அப்படின்னா, அந்த பெட்டி அவங்க படம் ஓட்டி முடிச்சுட்டு சிவகிரிக்கு தருவாங்க. சிவகிரியில் நாங்கள் கொடுமுடிக்கு தருவோம். அப்புறம் கரூர் போகும். இந்த மாதிரியான தமிழகம் முழுசும் அல்லது இந்தியா முழுசும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நிறைய படங்கள் இருக்குங்க. இப்போ இதுக்கு கட்டணம் என்பது ஒரு போக்குவரத்து கட்டணம் கட்டணும், கவர்மெண்ட் கட்டினா போதும். அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கணும். அந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பதிவு செய்யப்பட்டவங்களாக இருக்கணும். அதுக்கு சந்தா உண்டு. இந்த சந்தா இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட நண்பர்கள் இல்லாமல் யாரையும் அந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. இது அரசு விதி. இந்த விதிமுறைகளில் சில படங்கள் வந்து பெண்களும் சேர்ந்து பார்க்கலான்னு சொல்லி வந்துடும். அதில் சிலது குழந்தைகள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்குங்க. அப்படி இருக்கிற படத்துக்கு தான் நம்ம குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போவோம். அது மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து எங்களுக்கு அப்போ அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது இப்போ நடைமுறையில் தெரியுது. அன்றைக்கி நமக்கு எதுவுமே தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து நமக்கு மிகச் சுலபமாக எங்களுக்கு கிடைத்தது. மற்ற நகரங்களுக்குலாம் இந்த செய்தி கூட போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியாது. நமக்கு அது மிகச் சுலபமான விஷயமா நமக்கு வந்து கிடைச்சதுனால அப்போதைக்கு நமக்கு நிறைய வேல்யூ தெரியல. வேல்யூ இல்லாமல் போனதுனால என்ன ஆகி போச்சு, அதில் சும்மா விளையாடிட்டு இருந்த உள்ளுக்குள்ளே போந்து. அப்போ இதில் பார்த்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ தாமிரபரணியில் ஒரு கலவரம் நடந்தது இல்லையா? இப்போ அந்த தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே வந்து காவல்துறை நண்பர்களாக வந்து சில பேர்த்த வந்து மரணமடைகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கிற மாதிரியான படங்கள்லாம் கூட நாங்கள் பார்த்தோங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இதில் நமக்கு நிறைய தொடர்புகள் கிடச்சிது. இதன் மூலமாகத்தான் உலக திரைப்பட சங்கத்துக்கு போகிறதுக்கான டோக்கன் மற்றபடி அந்த டிக்கெட்டெல்லாம் கிடைக்கும் நமக்கு. அந்த அடிப்படையில் என்னால் போக முடியல. அதை பற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் நிறைய போனாங்க. இந்த அமைப்பு நல்லா இது அதனுடைய துணை அமைப்புன்னு வச்சுக்கலாமே. இதனுடைய துணை அமைப்பாக என்ன ஆச்சுங்க, இன்னொன்று வந்து இந்த நாடகங்கள் பண்ணுறது. இப்போ நாடகங்கள்னால் என்னங்க, மேடையில் எல்லோரும் நடிப்பாங்க, மேக்கப் போட்டு நடிக்கிறது, அதுக்கான உபகரணங்கள்லாம் பண்ணுறது. இப்போ இவங்க சொல்லிக் கொடுத்த நாடகம், இலக்கிய விடத்து மூலம் சொல்லிக் கொடுத்த நாடகம் நிஜ நாடகம் அப்படிங்கிறது, அல்லது தெரு நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட மைக்கே எது இருக்காது, சால்வியும் இருக்காது, நமக்கு கிரீடும் இருக்காது. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாக இருக்கிறதா பாடி லாங்குவேஜில் காட்டணும். மைக்கு வலது கையிலே இடது கையிலே மைக்கு பிடிச்சிட்டு மாதிரி பேசுவார், அடிக்கடி சால்வை வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு பேசுவார். அப்போ அரசியல்வாதி அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அந்த நாடக பயிற்சியில் எனக்கு கிடச்சிது. ஒவ்வொரு தொனி குரலை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தினா யாரெல்லாம் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேரக்டர் வந்து சோபாவில் உட்காந்துருக்குது. அந்த வந்து வீட்டு ஓனரம்மா. டிரைவர் வந்து சொல்கிறாரு கார் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா அப்படின்ட்டு. மகன் வந்து சொல்கிறான் கார் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. வீட்டுக்காரர் சொல்கிறாரு கார் ரெடி ஆயிடுச்சு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க கார் ரெடி ஆயிடுச்சு போகலாங்க அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு கேரக்டரும் இந்த அம்மா கிட்ட எப்படிலாம் எந்த தொனியில் எந்த மாதிரியான தோற்றப்பொழிவு நின்றுக்கிட்டு அல்லது சாஞ்சிக்கிட்டு எப்படி பேசுவாங்க, இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடித்து சொல்லி கேட்டுவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டரும் இவ்வளோ தூரம் தான் நெருங்கி பக்கத்தில் போகலாம், இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி நின்னா இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், அவங்க இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், குரல் தோனியே இப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா போச்சு. எனக்கு இலக்கிய வடத்தில் சொல்லி கொடுத்த ஜாலிக்காக பண்ண அத்தனை விஷயங்களையும் என்னுடைய ஜோலிக்காக மாற்றுற மாதிரி ஆகி போச்சுங்க. அது வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது. இங்கே இலக்கிய வடத்தில் கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றையும் என்னுடைய சொந்த வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். இந்த பயன்படுத்தக்கூடிய முறைகள் மட்டும்தான் மென்மேலும் 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 ஒவ்வொரு தனிநபரும் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைந்தது. அந்த நிஜ நாடக பயிற்சி பற்றையில் பல்லக்கு தூக்கிகள் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கான பயிற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த இடம் வந்துங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸு. இப்போ இருக்கிற மாதிரி 2 மாடி கட்டடம் இல்லாது, அப்போ ஒரு சின்ன ஒரு கட்டடம். அதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை இருக்கும், பின்னாடி வந்து கூட்டம் நடத்துறதுக்கான இடம் இருக்கும். இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆஃபீஸுடைய சாய் வந்து கார்த்திகேயன் ஐயா மூலமாக நமக்கு கிடைக்கும். அதில் பல நண்பர்கள் இருப்பாங்க. கதிவேல் ஐயா வந்திருக்காரு, உலகநாதன் ஐயா வந்திருக்காரு, தேவி பாரதி தான் அதுக்கு இன்சார்ஜ் அந்த நாடக பயிற்சிக்கு. ஏகே கார்த்திகேயன் சொல்லி நம்ம எல்ஐசி நண்பர் கோவையிலேருந்து வந்திருக்காரு. அப்புறம் யார் வந்திருக்காரு சார், இவர் நம்ம குழு இருக்குங்களா, இது லோக்கல் உள்ளூரில் இல்லாமல் இவங்கெல்லாம். இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம பொது அரங்கத்தில் கூட்டம் நடத்தினா நம்ம பஸ் ஸ்டாண்ட் நடத்திக்குவோம், பொது இடத்துல உட்காந்துக்குவோம், மழை வந்தால் கூட ஒரு ஓரமாக உட்காந்துக்குவோம்.
இப்போ ஏதாச்சும் ஒரு அரங்க கூட்டம் வேணும் அல்லது வந்து இந்த பயிற்சி எடுக்கணும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்கே போகிறதுன்னு கேட்டால் இப்போ இதான் கார்த்திகேயன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை நாங்கள் கைப்பற்றிட்டோம். ஏன்னா அவங்க பயன்படுத்தினோட நாங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். சாயந்தரம் நைட் ஆனால் அங்கே போய் இந்த பயிற்சி ஒரு சீனியை 10 தடவை 15 தடவை போடுறது, இது எப்படி இருக்கணும், இது ஏன் எப்படி இருக்கணும், ஒரு நிஜ நாடகம் எப்படி இருக்கணும், இது வந்து நடிக்கிறது 5 நிமிஷம்னா பேசுறது 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த அந்த 5 நிமிஷ காட்சிக்கு 1 மணி நேரத்தில் விளக்கம். அப்போ எந்த மாதிரி இருக்கணும், பார்வையாளனுக்கு எப்படி போய் சேரும், ஒருத்தர் இந்த மாதிரி நின்னா எப்படி புரிஞ்சுக்குவார் பார்வையாளர், வேறு மாதிரி கையுறுத்தினா இந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அப்போ இந்த நிஜ நாடகத்தின் மூலமாக நான் கற்றுக்கிட்டதுன்னு கேட்டிங்கன்னா, யதார்த்த நடிப்பை தாண்டி கொஞ்சம் செயற்கைத்தனமும் இருக்கணும். செயற்கைத்தனம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் வரும், பார்வையாளனுக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும். அதற்கு எனக்கு வந்து சொன்ன ஒரு உதாரணம், இன்றைக்கி ஒரு சின்ன கலவரம் நடக்குது அல்லது போராட்டம் நடக்குது, ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த போராடக்கூடிய மக்கள் வந்து 100க்கும் மேலானவர்கள் இருப்பாங்க. ஆனால் காவல்துறை நண்பர்கள் வர்றது ஒரு சின்ன டெம்போலியாவது இல்லை அந்த வேன்லேயாவது வருவாங்க, லாரிலேயாவது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்த்துக்குள்ளே தான் இருப்பாங்க, 15 பேர் 20 பேர் தான் இருக்குது அதிகபட்சமாக. ஆனால் இந்த 100 பேர் 150 பேர் கொண்ட கூட்டத்தை இந்த 15 பேர் எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒழுக்க முறைங்க. இப்போ நீங்கள் வந்து வேன் வந்து நின்னோடனே டக்குன்னு வந்து கதவை திறக்கும், அவங்க வந்து கிடுக்கிடுன்னு இறங்கி நிற்கிறது, வரிசை கட்டுறது, அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிற அத்தனை ஒரு வரிசையாக நின்று ஒரு யூனிஃபார்மோட இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கனாலே போதும், அந்த கூட்டம் வந்து மிரண்டு போயிடுது. அப்போ எதை ஒழுக்கமாக நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா பார்வையாளனை அல்லது எதிராளியை நீங்கள் வீழ்த்த முடியும், அவனை வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி இதுதான் வந்து கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர்றது. ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து எப்படி ஒட்டுமொத்த ஜனத்தொகையை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறாங்கன்னா இதான் விஷயம். அவங்கள்ட்ட இருக்கிற கட்டுக்கோப்பான பயிற்சியும் முன் தயாரிக்கப்பட்ட நடைமுறைகளும் மட்டும்தான் அதை வந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப இது அடித்தளமிருந்து புரிஞ்சுதுங்க. அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து ஏன் இதெல்லாம் ஒன்று டு ஒன்று போனாங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே கேள்வி கேட்கவே இல்லை. என்ன அவங்க சொன்னாங்களோ கேட்டுட்டு இருப்பேன் நான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, பண வசதி ஒன்றும் அவங்க ஒன்றும் கேட்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அவங்களே நிறைய நாள் எங்களுக்கு நைட் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க கூட நமக்கு தெரியாது. 12 மணி 1 மணி ஆச்சுன்னா அந்த புரோட்டா கடைக்கு ஒரு தடவை போவோம், யாராச்சும் ஒருத்தர் காசு தருவாங்க. எங்கிட்டலாம் காசு கிடையாதுல்ல, நமக்கு எங்கே போகிற காசுக்கு, அவங்க வாங்கி தருவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நல்ல விஷயம். எங்கள் அம்மா ஒன்றும் தொந்தரவு ஒன்றாது, 12 மணிக்காக திறந்து விடும், 1 மணிக்காக திறந்து விடும். சில நேரத்தில் நானே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன். காம்பவுண்ட் சேவரி கூட எட்டி குதிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்தளவுக்கு போகிறதில்ல. அந்தளவுக்கு நம்மளும் வந்து எந்த விஷயங்களும் இல்லாமல் தொடர்ந்து வீட்லேயும் அனுமதிச்சாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இவங்க இலக்கிய வெட்டணம் கொண்டு வந்தாங்க, குடிசை கொண்டு வந்தாங்க, திருப்பி நிதி நாடங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு நிவாசம் கூட்டம் நடத்துறதில்ல. இந்த மாதிரி எந்த விதமான விமர்சனங்களும் நான் எப்பவுமே வைக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது லாப நோக்கம் இல்லாமல் எல்லா நண்பர்களும் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன சாத்தியமோ அதை பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சால் போகிறோம், இல்லைன்னா வேறு இருந்தால் பார்த்துக்கலாம். சரி, இப்போ முடிஞ்சால் போகிறோம், முடியலன்னா போகலின்னா, இப்போ இந்த போகாத நேரத்தில் என்ன பண்ண போகிறீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு? வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, தூங்க தான் போகிறீங்க. தூக்கம் நமக்கு வர்றதில்லை. அப்போ இந்த நண்பர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறதுல கலந்துக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன யோசிப்பேன்னா, இது ஏன் செய்யணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த விஷயத்தை ஏன் செய்யணும் அப்படின்ட்டு. நான் தலையில யோசிப்பேன், ஏன் செய்யக்கூடாது, இதை செய்யறதுனால நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பொருளாதாரம் வருமா, கேரக்டர் ஸ்பாயில் ஆயிருமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, என்ன காரணத்துக்காக இதை செய்யாமல் விடணும். செஞ்சு பார்த்தா ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா, அந்த அனுபவத்துக்காக பண்ணலாம். இதே காலகட்டத்திலேங்க ஸ்ரீ எல்லை மாகாளியம்மன் நாடக மன்றம் அப்படிங்கிறது சிவகிரியில் வந்து ஃபேமஸ், இன்னும் கூட நடந்துகிட்டு இருக்குங்க. 40 ஆண்டுகளையும் கடந்து 40 இப்போ 50க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக வருஷம் தெரியல. அது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய நமக்கு ஒரு அது ஒரு பயிற்சி பட்டறை கொடுத்தது. அப்போ தறி ஓடிட்டு இருந்த காலம், இந்த நாடகத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கடைசியாக என்ன ஆகி போச்சு, நாங்கள் அந்த அதில் வந்து தலைவர் வந்து தங்கமுத்துக்கன்ற ஐயா, அவங்க தான் நெடுநாளாக இருந்தாங்க. முக்கிய பொறுப்பில் வந்து சர்வீஸ்வரன் சார் இருந்தாங்க, 2வது எஸ்ஆர் ஈஸ்வரன் சார், 3வது மோகன் ஐயா. இவங்க 4-5 பேர் தான் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவர் சர்வீஸ்வரன் ஐயா கடைக்கு வந்து நாங்கள் டெய்லி பேப்பர் படிக்க போவேன். இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் சேர்ந்துச்சு இல்லையா, அப்போ வந்து இந்த எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு இந்த எழுத்துக்கள் மேலே பெரிய ஆர்வம் வந்துச்சு.
அப்போ அங்கே தினமலர் பேப்பர் இருக்கும், அதை படிச்சிருவேன். அப்போ அப்படி போய் தொடர்பு இருந்துகிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, நாடகத்தை பற்றி பேசுறது முக்கியம் பண்ணால் இவர் முக்கியமான பொறுப்பு இருக்கார்ல சர்வேஸ்வரனே, அப்போ நீ ஒரு சீன் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகி போச்சு, இந்த இப்போ இருக்கிற இது இருக்கு இல்லைங்களா, கற்பனாரி கோயிலை ஒட்டி பாலன்டெக்ஸ் இருந்தது. அந்த பாலன்டெக்ஸ் பின்னாடி தான் எங்கள் வீடு. செவரு மட்டும் தான் குறுக்க. அந்த பாலன்டெக்ஸில் நாடகம் ஒத்திக்கி நடக்கும் இரவு நேரங்களில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாடகத்தினுடைய ரிஹர்சல் இருக்கும். அந்த வில்லன் பேசுகிற சிரிப்பு கிரிப்புலாம் நம்ம அங்கே தூங்க விடலை. அதில் பேசுகிற வசனம்லாம் அப்போ பேசி காட்டுவேன். இப்போ ஞாபகம் இல்லை உடனடியாக. சிங்காரி ஏதோ ஒரு நாடகம், ஒரு வசனம் தெரியல. அந்த வசனத்தை என்னால் அந்த பக்கம் தூங்க முடியல என்னால், அந்த பக்கம் செவுத்தில். உடனே இந்த பக்கம் ஒடியாந்து உட்காந்துட்டோம்னா அப்புறம் விட மாட்டாங்க. அவன் ஏதோ பந்துக்குள்ளே பொடியும் தானே, பந்துக்குள்ளே போகிறது. இவங்களோட எப்படியா தொடர்பு வச்சுக்கிறதுக்காக என்னன்னு கேட்டால், அந்த டீலாம் கூட கொடுப்பாங்கல்ல நைட்டில் 2 தடவை 3 தடவை டீலாம் கொடுத்தப்போ நான் என்னோட டீலாம் ஊற்றி கொடுக்குறது, அந்த கிளாஸெல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படி அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டே இருக்குது டெய்லி. நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் பொறியெடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, பொறியெடுப்பு அதுக்கு பின்னாடி தான் இருந்தது. எங்கள் அம்மாலாம் அங்கே தான் இருந்தாங்க. அது சின்ன வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாரும் சேர்ந்து. அப்போது இந்த நாடகத்து மேலே ஏற்பட்ட ஈடுபாடு தொடர்புக்காக அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகி போச்சு, ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் வரமாட்டாங்கல்ல, அந்த நோட்டை வாங்கி நம்ம யாராச்சும் வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எழுதி படிக்கலாம் தெரியாதுல்ல, வசனம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே பேசுறது. இப்படியே ஒன்றா செட் ஆகி நாடக மன்றத்துக்குள்ளே பூந்தாச்சு. சைடு வில்ல, இந்த மாதிரி சைடு ஹீரோ, மெயின் வில்ல, அந்த அளவுக்கு போய் அப்புறம் கடைசியில் வசன காப்பலாக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் வரைக்கும் இன்னும் வசன காப்பலர் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நாடகம் பண்ணுறங்க ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வசூலுக்கு போகணும். வசூலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு முழத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய நோட்டீஸ் போடுவாங்க. அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு தங்கமுத்து ஐயா தான் நம்மளெல்லாம் வசூல் கூப்பிட்டு போவார். ஒரு 10 பேருக்கு போவோம். அந்த வேலை செஞ்சுட்டு ஆளுங்க ஓய்வு நேரத்தில் வெள்ளிக்கிழமை சந்தை போனோம்னா அந்த சொல்லியே கூட்டிகிட்டு போவார். இந்த நோட்டீஸ் நமக்கு 50 காசு ஆகுது, இந்த ஒரு நோட்டீஸை கொடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ₹1 டொனேஷன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா நீ நோட்டீஸை திருப்பி வாங்கிட்டு வந்துடணும் அப்படிம்பார். அப்புறம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டே இருந்தப்போ என்ன ஆகி போச்சு, 10 பேர் போகும்போல 10 செந்தில் 10 இதுக்காக போகிறப்போ அப்புறம் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, 4 நாள் கொடுத்தது. நான் என்ன பண்ணேன், நான் வாங்கலை. நோட்டீஸையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்குது, இல்லை வேணுங்குது. 4 நாள் மேலே கொடுக்க மாட்டேங்குது. அப்போ நான் கொடுக்கணுன்னு ஓடியாந்து இவர் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மாதிரி 4 நாள் அந்த அம்மா கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணின்னு கேட்டார். நான் திருப்பி கொடுத்துட்டுன்ட்டேன், போய் வாங்கிட்டு வான்னார். எனக்கு என்ன முதல்ல அப்படி சொன்னார், இப்படி சொல்கிறாரு நினச்சிக்கிட்டு சரி நான் போய் அந்த 4 நாள் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு ரிஹர்சல் நடக்கும் இல்லையா, அப்போ ஒரு ஓரமாக இருந்தப்போ அவர் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வரமாட்டார். அவர் வேலை தலைவர், அவ்வளோதான். வசூல் பண்ணி கொடுப்பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவார். மற்றபடி இந்த ரிஹர்சலுக்குலாம் ஒன்றும் தலையிட மாட்டார். எப்படி நடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார், சும்மா வாட்ச் பண்ணுவார், டீ வாங்கி கொடுப்பார். அப்புறம் ஐயாட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஏங்க 4 நாள் வாங்கி சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னார், அட திருவாத்தான், அந்த அம்மா 4 நாள் நீ வாங்காமல் வந்துட்டீங்கன்னா அந்த அம்மா நாடகம் பார்க்க வராது, நமக்கு பார்வையாளர் தான் முக்கியம், பணம் கொடுக்கறதுக்கு வெவ்வேறு ஆள்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம், 4 நாளாவது 10 காசாவது யாராச்சும் ஒருத்தர் அதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தான் தன்னுடைய பங்களிப்பு இதில் இருக்குது. இந்த பசங்க எப்படி நாடகம் நடிக்கிறானுன்னு பார்க்கறதுக்காக அந்த அம்மாவை ஏற்று வீட்டுக்காரையோ பக்கத்து வீட்டுக்காரையோ கூட்டிகிட்டு வரோம். அப்போது நமக்கு பார்வையாளருங்கிறவங்க பங்களிப்புக்காக அதை வாங்கிக்கோ, டொனேஷனுங்கிறது வேறு, இது வேறு, இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை எனக்கு அந்த சமயத்தில் கற்றுக் கொடுத்தாருங்க. அப்புறம் சிவகிரியில் ஒரு